ஹலோ, ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா, சண்டே நான்வெஜ் எடுக்கல அப்படின்றதுக்காக, மண்டே ஈவினிங் வந்து நைட் டின்னருக்காக சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சிக்கன கொண்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா என் ஃபோன் வந்து கீழ விழுந்து டிஸ்ப்ளே போயிடுச்சு. அது இல்லாம துணி துவச்சு காய போடும்போது, அங்க தண்ணி வந்து அந்த ஃபோன்ல வர ட்ராப் ட்ராப்பா இறங்கி, உள்ள ஒரு மாரி ஆயிடுச்சு. அது இன்னும் கீழ விழுந்தோனே மொத்தமா போயிடுச்சு. கொண்டு போய் டிஸ்ப்ளே எல்லாம் மாத்தி கொண்டு வந்து, அதனால தான் இன்னைக்கு என்னால வீடியோ போட முடிஞ்சது. சண்டே அதனால தான் என்னால் நான்வெஜ் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு பசங்க கேட்டாங்க. நேற்று நைட்டு டின்னருக்காக செஞ்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் வந்து சட்டியில இல்ல பாத்திரத்தில வைப்பேன். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, குக்கர்ல வச்சிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் அதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு, அது கூடவே மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு 2, 3 விசில் விட்டாச்சு. அது ரெடி ஆகுறதுக்குள்ளவே இட்லிய ரெடி பண்ணி ஹாட் பேக்ல வச்சுக்கிட்டேன். ஏன்னா பசிக்குதுன்னு சொன்னாங்க. டக்குனு இது முடிச்சுட்டு திருப்பி அத ஊத்துறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு, இது ரெடியா வச்சுக்கிட்டோன்னா, இது டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது பாருங்க சூப்பரா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருந்தது. அ எப்பவுமே நம்ம இந்த ஸ்பைசஸ் வந்து நைட்ல சாப்பிடும்போது ஸ்பைசஸ் மட்டும் கம்மியா சேர்த்துக்கோங்க. நெஞ்சுக்குள்ளேயே நிக்கிற மாரியே இருக்கும். அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேங்காய், சோம்பு, கசகசா. அந்த கசகசாலாம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் பாலெல்லாம் வந்து திக்னஸ் குடுக்குறதுக்காக தான். கசகசா வந்து மோஸ்ட்லி நம்ம வயித்துல புண்ணுக்கு, வாய் புண்ணுக்கு எல்லாத்துக்குமே அவ்ளோ நல்லது. அதனால அத அரைச்சு நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப இளம் தேங்காவா இருந்துச்சு. நம்ம அந்த பால் மட்டும் பிழிஞ்சு எடுக்கணும்ல. நான் அதனால அப்படியே ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் வந்து கூட நம்ம வீட்லவே அரைக்கிற கரம் மசாலா தான் சேர்த்துருந்தேன். பார்த்தீங்கன்னா, தனியா, மிளகு, அ சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லா இதுவுமே வறுத்து பொடி பண்ணி நான் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அந்த இத தான் போட்டிருக்கேன். ஏன்னா, நம்ம இந்த கடை கரம் மசாலாலாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். வேணும்னா பிரியாணிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாரி குழம்புக்குலாம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்ல அரைக்கிறது தான் போடுவோம். ஏன்னா வந்து அந்த நெஞ்செரிச்சல் அப்படியெல்லாம் இருக்குன்ட்டு. இது வந்து நம்ம வீட்ல அரைக்கிறது வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்காக தான் வச்சு கொடுத்துட்ருந்தேன். இட்லியும் எப்பவுமே அவங்களுக்கு வந்து குழம்பு தனியா ஊத்தக்கூடாது. இந்த நான்வெஜ் அந்த மாரியா இருந்தா மீன் குழம்புனா தனியா ஊத்தலாம். இந்த மாரி சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அப்படியா இருந்தா இட்லி மேலேயே ஊத்தி சாப்பிடணும்னு நினைக்கும். இது மாரி எத்தனை பேருக்கு சாப்பிடணும்னு ஆசைன்னு எனக்கு தெரியாது. எல்லாருமே தனியா ஊத்தி தொட்டு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இது எனக்கா இருக்கட்டும், என் பொண்ணுக்கா இருக்கட்டும், என் பையனுக்கா இருக்கட்டும், இந்த மாரி இட்லி மேல ஊத்தி சாப்பிட்றது அவ்ளோ பிடிக்கும். நானும் என் பொண்ணும் சாப்பிட்டுட்டோம். என் பையன் வெளியில போயிருந்தான். இது பார்த்தீங்கன்னா, மறுநாள் இது பொங்கலும் வேர்க்கடலை சட்னி பண்ணியிருந்தேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.